ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மா விவசாயிகளை அந்த மாநில அரசுகள் ஊக்கத்தொகை அளித்து காக்கும் நிலையில் தமிழக அரசு இங்குள்ள மா விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், அன்புமணி தெரிவித்துள்ள கருத்துகள் என்ன, விவரங்கள்? ஆந்திராவும் கர்நாடகாவும் மாம்பழ உழவர்களை காப்பதாகவும் தமிழக அரசு மாம்பழ உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்வதாகவும் குறிப்பிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி கர்நாடகத்திலே மாம்பழ விலை வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி மத்திய அரசோடு சேர்ந்து மாம்பழ விவசாயிகளிடமிருந்து கர்நாடகத்திலே 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை ரூபாய் 40,000 என்ற ஊக்கத்தொகை அளவில் ஒவ்வொரு டன்னுக்கும் கொடுத்து கொள்முதல் செய்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மத்திய வேளாண் துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு தங்கள் மாநிலத்தினுடைய மாம்பழத்தை டன்னுக்கு 4,000 என்று விலை வைத்து மத்திய அரசின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் உழவர்களுக்கு துரோகத்தை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு அரசு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், உழவர்களை தவிர்த்துவிட்டு மாம்பழக்கூழ ஆலய அதிபர்களை மட்டும் அழைத்து தமிழ்நாடு அரசு பேசுவது போன்று இந்த விஷயத்திலே தீர்வு காண்பதற்காக நாடகம் ஆடியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஏற்கனவே அறுவடை செய்து பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.